This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சிங்கம் களம் இறங்கிடுச்சு. அஜித்தோடு போட்டி போடுவது யார் தெரியுமா? கார் ரேஸில் அசுர வேகம். நடிகர் அஜித் நடிப்பில் உருவாகி உள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் வரும் 10ஆம் தேதி திரைக்கு வர இருக்கிறது. இதனிடையே துபாய் மற்றும் ஐரோப்பாவிலும் கார் ரேஸிலும் கலந்து வருகிறார். சமீபத்தில் இத்தாலியில் நடந்த கார் ரேஸில் அவரது அணி 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தது. இதற்கு திரை பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் பாராட்டு தெரிவித்தனர். அவரது ரசிகர்கள் குதூகலம் அடைந்தனர். இந்நிலையில் தற்பொழுது அஜித்தின் புதிய வீடியோ ஒன்று வெளியானதை பார்த்து அஜித் ரசிகர்கள் மெரிசல் அடைந்துள்ளனர். அஜித் ஆர்த்திக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் வரும் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இப்படத்தை காண ரசிகர்களும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இப்படத்தில் அஜித் பல கெட்டப்புகளில் இருப்பது போன்ற டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்றது. இப்படம் 1500 திரையரங்குகளில் வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாக அண்மையிலும் செய்திகள் வெளிவந்தன. மேலும் படம் 1000 கோடி வசூலை தொடும் அளவிற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அடுத்தடுத்த லைன் ஆப்பில் படங்கள் கமிட் ஆகியிருக்கும் அஜித் அவருக்கு பிடித்த கார் பந்தயத்திலும் கலந்து கொண்டு கலக்கி வருகிறார். கடந்த மாதம் துபாயில் நடந்த கார் பந்தயத்தில் கலந்து கொண்ட அவரது 3ஆம் இடத்தை பிடித்த இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தது. இதற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். இதையடுத்து தமிழக முதல்வரும் வாழ்த்து தெரிவித்திருந்தார். அப்பொழுது பேசிய அஜித், முதலில் எனது குடும்பத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் இல்லை என்றால் நான் இந்த போட்டியில் பங்கேற்க வாய்ப்பில்லை. உங்களது இலக்கை நோக்கி செல்லுங்கள் என ரசிகர்களுக்கு அட்வைஸ் செய்திருந்தார். அப்பொழுது அவரது மனைவி ஷாலினி, மகன் ஆத்விக் மற்றும் மகளுடன் இருக்கும் புகைப்படம், வீடியோக்கள் வைரலானது. போர்ச்சுகல் நாட்டில் நடக்கும் கார் பந்தயத்தில் பங்கேற்று சென்றபோது அஜித் கார் விபத்தில் சிக்கியது. இது குறித்த வீடியோக்களும் வெளியாகின. இதைத் தொடர்ந்து அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவர் நலமுடன் இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு இத்தாலியில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொண்டது. இத்தாலியில் நடந்த 12H ரேஸில் அவர் அணி பங்கேற்றது. அதில் அஜித் அணி GT992 பிரிவில் 3ஆம் இடம் சாதித்தார். கிரிக்கெட்டிற்கு தோனி, ரேஸிற்கு அஜித் என்ற அடையாளத்தை பிடித்துள்ளார். அப்பொழுது அஜித்தை போன்று அவரது மகன் ஆத்திவிற்கும் கால்பந்து, ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்க ரசிகர்கள் வியக்க வைத்து வருகிறார். சமீபத்தில் அவர் படிக்கும் பள்ளியில் நடந்த ஓட்டப்பந்தயத்தில் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கத்தை வென்றார். ஆனால் தற்பொழுது ஆத்விக் செய்திருக்கும் சம்பவம் சாதாரணமானது கிடையாதுங்க. அவரும் இப்போ கார் ரேஸுக்கு தயாராகிட்டாரு. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ற கதையைப் போல ஆத்விக்கும் மகா கார் கோர்ட்டின் ஓடுதளத்தில் அஜித் ஆத்விகாருக்கு கார் ஓட்டுவது குறித்து பயிற்சி அளித்திருக்கிறார். தந்தை சொல்லை தட்டாமல் ஆத்விக் அதிவேகத்தில் செல்லும் வீடியோ வெளியாகி இருக்கிறது. இதனை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். அஜித்திற்கு கார் ரேஸ் உயிர் என்றால் ஆத்விற்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய ரேசராக வருவார் போல என ரசிகர்கள் கமெண்ட் பட்டனை தட்டி வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.